வணக்கம் நேயர்களே, தந்தி செய்திகளை வழங்குவதற்காக ஜெபஸ்டின். தொடர்ந்து இன்றைய டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். ஈரானில் அணுசக்தி நிலையங்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவின் கூட்டுப்படை தலைவர் விமானப்படை ஜெனரல் டான் கெய்ன் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செத் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவின் பேரில் ஈரானின் போர்டோ, இஸ்பஹான், நடான்ஸில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்களை துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டதாக கூறினர். இது ஒரு நம்ப முடியாத மற்றும் மிகப்பெரிய வெற்றி என்றும் ஈரானிய படைகளையோ அல்லது பொதுமக்களையோ அமெரிக்கா குறிவைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியுடன் ஈரான் அதிபர் மசூத் பெஷெஷ்கியன் தொலைபேசியில் பேசியுள்ளார். சுமார் 45 நிமிடங்கள் நீடித்த இந்த தொலைபேசி உரையாடலில் பிராந்திய அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் இந்தியாவின் பங்களிப்பை ஈரான் அதிபர் பாராட்டினார். மேலும் அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து தற்போதைய சூழல் குறித்து விவரித்த அவர், பேச்சுவார்த்தையின் மூலம் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நன்றி தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, தற்போதைய நிலைமை குறித்து விரிவாக விவாதம் நடத்தியதாகவும் போர் பதற்றத்தை குறைக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் குறிப்பிட்டார். ஹோர்முஸ் நீரிணை பாதையை மூட ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்களுக்கு உலகின் முக்கிய வழித்தடமாக ஹோர்முஸ் நீரிணை பாதை திகழ்கிறது. இதன் வழியே உலகின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுகின்றது. மேலும் இந்தியாவிற்கான 40% கச்சா எண்ணெய் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இறக்குமதி செய்யப்படுகிறது. நாளொன்றுக்கு சராசரியாக 2 கோடி பேரல் கச்சா எண்ணெய் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்கிறது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குதல் நடத்தி அமெரிக்கா அழித்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பாதையை மூட ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தாலும் ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே ஹோர்முஸ் நீரிணை மூடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெருங்குடி குப்பை கிடங்கில் பயோ மைனிங் முறையில் 84% குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதுவரை மொத்தம் 34.28 லட்சம் கன மீட்டர் அளவு குப்பைகளிலிருந்து சுமார் 27 லட்சம் கனமீட்டர் கழிந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 35 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருக்கும் இந்த குப்பை கொட்டும் வளாகத்தை பயோ மைனிங் முறையில் மீட்டெடுக்க 350.64 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் தொடங்கிய நிலையில் இதில் மீதமுள்ள 16% பணி விரைவில் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. (2026) தேர்தல் முடிவை பொறுத்தே சினிமாவில் தொடர்ந்து நடிப்பது குறித்து முடிவு செய்வேன் என்று விஜய் கூறியதாக நடிகை மமிதா பைஜு தெரிவித்துள்ளார். மலையாளத்தில் பிரபல நடிகையாக வலம் வரும் மமிதா பைஜு ஜனநாயகன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஜனநாயகன் இறுதி நாள் படப்பிடிப்பின் போது விஜய் உள்ளிட்ட அனைவருமே எமோஷனலாக இருந்ததாக கூறினார். மேலும் ஜனநாயகன் தான் உங்களுக்கு கடைசி படமா என்று கேட்டபோது தெரியவில்லை, தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம் என்று விஜய் கூறியதாக அவர் தெரிவித்தார். ഞാൻ ചോദിച്ചു ഇത് വിജയ് സാറിന്റെ അടുത്ത് ഞാൻ ഡയറക്റ്റ് എന്നിട്ട് ചോദിച്ചു, സാർ ഇത് ലാസ്റ്റ് പടം ആയിരിക്കുമോ എന്നാണ് എല്ലാരും അങ്ങനെ പറയുന്നുണ്ടല്ലോ എന്ന് ചോദിച്ചിട്ട്, അപ്പം വിജയ് സാർ காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஓரின சேர்க்கைக்கு மறுத்ததால் 5 வயது சிறுவன் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த 5 வயது சிறுவன் கடந்த 9ஆம் தேதி காணாமல் போனதாக சிறுவனின் தாய் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக 12ஆம் தேதி வழக்கு பதியப்பட்டு சிறுவனை போலீசார் தேடி வந்த நிலையில் அவனது சொந்த கிராமத்திலேயே அடர்ந்த முட்புதரில் அழுகிய நிலையில் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டான். முதலில் சிறுவன் தவறி விழுந்து தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்து விட்டதாக போலீசார் கருதினர். எனினும்
மரணத்தில் இருந்த சந்தேகம் துரத்த அந்த பகுதியில் வட மாநில தொழிலாளர்கள் தங்கி இருக்கும் குடியிருப்பில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சிறுவனை இளைஞர் ஒருவர் அழைத்து சென்றது பதிவாகி இருப்பதை கண்ட போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர். அதன் அடிப்படையில் அசாமை சேர்ந்த போல்தேவ் என்பவரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்து விசாரித்தனர். இதில் சிறுவன் ஓரின சேர்க்கைக்கு மறுத்ததால் அடர்ந்த முட்புதற்கு அழைத்து சென்று கல்லால் அடித்துக் கொன்றதாக போல்தேவ் அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலத்தை கொடுத்துள்ளார். தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் சிறுவன் குடும்பத்தார் மட்டுமின்றி ஒட்டுமொத்த கிராமத்தையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு வேலை வாங்கி தருவதாக தொடர் மோசடியில் ஈடுபட்டு வந்த அரசு ஊழியரை கடத்திய வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மோசடியில் ஈடுபட்ட அரசு ஊழியர் சுதந்திரமாக வெளியே சுற்றித் திரியும் நிலையில் பணத்தை இழந்தவர்கள் கைதான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தொழில்நுட்ப பிரிவில் உதவியாளராக பணியாற்றி வருபவர் முருகன். இவர் மதுரையை சேர்ந்த குமார் என்பவரின் மகன் சரணுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குமார் தனது உறவினர்கள் பாண்டி, செல்வராஜ், ராஜா, சதீஷ், வீரசுந்தர் ஆகியோர் உதவியுடன் சேர்ந்து பணி முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த முருகனிடம் பேச்சு கொடுத்து மதுரை பொதும்பு பகுதிக்கு காரில் கடத்தி சென்றுள்ளார். இந்த நிலையில் கணவரை 2 நாட்களாக காணவில்லை என முருகனின் மனைவி அளித்த புகாரில் சானார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்போன் டவர் மூலம் ஆய்வு செய்தபோது மதுரை பொதும்பு பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த முருகனை மீட்டு குமாரின் உறவினர்கள் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள குமார் மற்றும் சரண் ஆகியோரை தேடி வருகின்றனர். கடத்தப்பட்ட அரசு ஊழியர் முருகன் கடந்த ஜனவரி மாதம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த சலவை தொழிலாளி சந்திரன் என்பவரிடம் அவரது மகளுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 1 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டு இதே சானார்பட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படத்தின் நிகழ்ச்சியின் போது பழங்குடியினர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த நடிகர் விஜய் தேவரகொண்டா மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்களை 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பழங்குடியினர் போல் பொது அறிவு இல்லாமல் போராடுகிறார்கள் என்று தேவரகொண்டா குறிப்பிட்டது பெரும் சர்ச்சையான நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள ராய் துர்கம் காவல் நிலையத்தில் அவர் மீது FIR பதிவு செய்யப்பட்டது. கேரளாவில் வீடியோ காலில் யாருடனோ பேசுவதைக் கண்ட ஆத்திரத்தில் தனது சகோதரியை சகோதரன் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரம் மாவட்டம் போத்தன்கோடு பகுதியைச் சேர்ந்த 33 வயதான ஷஃபீனா என்ற பெண் தனது பல் சிகிச்சைக்காக மன்னந்தலா பகுதியில் தனது தந்தையுடன் ரூம் எடுத்து தங்கியிருந்தார். இந்த நிலையில் ரூமிற்குள் ஷஃபீனா சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து அவரது சகோதரரான ஷம்ஷாத்திடம் போலீசார் விசாரணை செய்தனர். அதில் ரூமிற்குள் தனது சகோதரி ஷஃபீனா யாருடனோ வீடியோ காலில் பேசியதாகவும் அந்த நபர் யார் என கேட்டும் கூறாத ஆத்திரத்தில் மதுபோதையில் சகோதரியை தனது நண்பர் உதவியுடன் அடித்து கொலை செய்ததாக அவர் போலீசில் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து போலீசார் ஷம்ஷாத் மற்றும் அவரது நண்பரான விஷாக் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். மதுரையில் முருகன் மாநாடு மேளதாளங்கள் முழங்க காவடியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது.